பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்களா? இந்த கால வேளையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே ஒரு வேதனையோடு நீங்கள் காணப்படுவீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாக மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்ற வேண்டுமே ஆனால் 5வது வசனம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிற நீங்கள் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மேலே வருவதற்கு தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு மனிதன் மேலே வர வேண்டுமேயானால் அவனுக்கு ஒரு மனிதனுடைய உதவி தேவை. அநேக நேரத்தில் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறவன் மேலே வருவதற்கு முயற்சி செய்யும்போது பல சூழ்நிலைகளின் காரணமாக அவன் செய்கிற முயற்சிகள் தோல்வியடைந்து இனி என்னால் மேலே வரவே முடியாது என்கிற நிலையில் இருக்கும் பொழுது அவன் கூப்பிட ஆரம்பிப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஐயோ யாரோ இந்த குடியில் இருக்கிறார்களே என்று அந்த சப்தத்தை கேட்ட மனிதன் அவனை காப்பாற்ற முயல்வான் அல்லவா? அதே போல இன்றைக்கு உங்கள் பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் சத்தத்தை தேவன் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு இன்றைக்கு நீரூற்றாய் மாறுகிறது. Glory to God. உங்களை காப்பாற்றும்படி, உங்களை அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மேலே கொண்டு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன். நீ உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கலாம், நீ திடன்கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், இந்த உலகத்தில் உன்னால் வாழ முடியும் என்று கர்த்தருனோடு கூட பேசுகிறார். ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். சில நேரத்தில் நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க, உன்னிடத்தில் யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க. ஆனால் உன்னிடத்தில் அன்பு செலுத்துகிற தேவனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயத்தை பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, காணப்படுகிற இந்த உபத்திரவத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்காத. காணப்படாதவைகளை, காணப்படாத வெற்றியை, காணப்படாத ஜெயத்தை நோக்கிப்பாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதி சீக்கிரத்தில் உன் உபத்திரவம் நீங்க போகிறது, உனக்கு ஒரு கன மகிமையை நான் உண்டாக்குவேன். இந்த காலவேளையில்
அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களே, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் சப்தம் தேவ சன்னதியில் கேட்கட்டும். காணப்படாத மகிமை, வெளிப்படாத ஆசீர்வாதங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலைவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி ஒரு நித்திய கன மகிமையை கொடுங்கப்பா. வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.